ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அடோப் அக்ரோபாட் ப்ரோ சாஃப்ட்வேரில் நீங்கள் நம்மளோட ரெஸ்யூம் டாக்குமெண்ட் அப்படி இல்லைனா ஒரு சில பிடிஎஃப் டாக்குமெண்ட்டில் எப்படி நம்ம ஃபோட்டோவை இன்செர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறமா நம்ம பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணும்போது ஒரு சில நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் வந்துட்டு நமக்கு அந்த டாக்குமெண்ட்டை ரொட்டேட் பண்ணக்கூடிய ஆப்ஷனே நமக்கு காமிக்காது. அந்த ரொட்டேட் ஆப்ஷன் எங்கே இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து மூணாவது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஒரு சில வெப்சைட்டில் வந்துட்டு நீங்கள் கவர்மெண்ட் டாக்குமெண்ட் ஒரு சில டாக்குமெண்ட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு பிடிஎஃப் சோர்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க அந்த வெப்சைட்டில், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் சைனை வந்துட்டு இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த வெப்சைட்டில் அதுக்கப்புறம் நீங்கள் பேனாவில் சைன் பண்ணிவிட்டு அதை திரும்ப ஸ்கேன் பண்ணி அந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம எப்படி நம்ம ஆன்லைனில் நம்ம ஈஸியாக நம்ம சைனை அந்த டாக்குமெண்ட்டில் அப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கவனமாக பாருங்கள். நம்ம அடோப் அக்ரோபாட் ப்ரோ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிப்போம். முதல்ல நான் சொன்ன மாதிரி நம்ம ஃபைல் ஓப்பன் பண்ணிப்போம். பிடிஎஃப் ஃபைல் நம்ம எங்கே சேவ் பண்ணி வச்சுருப்போமோ அதை ஓப்பன் பண்ணிப்போம். ஓகே, இப்போ நான் ஒரு சாம்பிள் ரெஸ்யூம் ஒன்று நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ரெஸ்யூமை பார்த்தீங்க, ரெஸ்யூம் மட்டும் கிடையாது, உங்களோட பிடிஎஃப் டாக்குமெண்ட் பொதுவாக நீங்கள் இந்த அடோப் அக்ரோபாட் ப்ரோ சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனே இருக்காது. பாருங்கள், ரொட்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனே இருக்காது. ஆனால் இதை நீங்கள் எப்படி அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ண பிறகு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடு பாருங்கள். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு ஏரோ மார்க் ஒன்று இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே ஒரு 3 ஆப்ஷன் வருது. இதில் மேலே இந்த பேஜ் தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம பிடிஎஃபோட டாக்குமெண்ட்டோட மினியேச்சர் மாதிரி ஒரு சிம்பிள் ஒன்று காமிக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரொட்டேட் ஆப்ஷன் உங்களுக்கு வந்திருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டாக்குமெண்ட்டை ஈஸியாக ரொட்டேட் பண்ணிக்கலாம். திரும்ப இந்த டிஃபால்ட்டாக நீங்கள் அடோப் அக்ரோபாட் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணும்போது டிஃபால்ட்டாக இந்த ஆப்ஷன் வந்துட்டு இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். மற்ற எந்த இடத்துலையுமே உங்களால் ரொட்டேட் பண்ணுறதுக்கான எந்த ஒரு ஆப்ஷன் அறிகுறியுமே இருக்காது உங்களுக்கு. ஸோ நீங்கள் டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ண பிறகு லெஃப்ட் சைடில் சின்னதாக ஒரு ஏரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு இந்த பேஜ் தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு நம்மளோட பிடிஎஃப் மினியேச்சரை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண பிறகு ரொட்டேட் ஆப்ஷன் நமக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு. ஸோ இப்படி தான் நம்ம ரொட்டேட் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த ரெஸ்யூமில் நம்மளோட ஃபோட்டோவை இன்செர்ட் பண்ணணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நம்ம இன்செர்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா நம்ம டாக்குமெண்ட்டை முதல்ல செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எடிட் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரைட் சைடில் இருக்கு பாருங்கள், அந்த எடிட் பிடிஎஃபை கொடுத்துக்கிறீங்க. கொடுத்த பிறகு மேலே பார்த்தீங்கன்னா ஆட் டெக்ஸ்ட்டு, ஆட் இமேஜ், ஆட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் நமக்கு வந்திருக்கு. இதில் நம்ம ஆட் இமேஜ் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ண பிறகு நம்ம ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும். நம்ம எந்த இடத்துல இமேஜ் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோமோ அதை ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா கர்சர் கூடவே உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து மூவ் ஆகும். நீங்கள் எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் ஈஸியாக அழகாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ப்ளேஸ் பண்ணி முடித்த உடனே நீங்கள் ரைட் சைடு பாருங்கள், ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்டோ ஒன்று நமக்கு ஓப்பன் ஆகிருக்கு. இதில் கீழே இதை நீங்கள் க்ரோப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் க்ரோப்பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு சைஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் உங்கள் இமேஜை நீங்கள் க்ரோப் பண்ணிக்கலாம். அது போக நமக்கு ஃபோட்டோவை ஃப்ளிப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அதுபோக ரொட்டேட் பண்ணுற மாதிரியும் நமக்கு ஆப்ஷன் இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம
நம்மளோட இமேஜை நம்ம இன்செர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். ஓகே, அடுத்ததை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஒரு சில வெப்சைட்டில் டாக்குமெண்ட் அப்ளை பண்ணும்போது நம்ம சைன் ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி சைன் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் 2 விதமாக பண்ணலாம், ஆக்சுவலி 3 விதமாக பண்ணலாம். அது எப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, நம்ம டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிட்ட பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஃபில் அண்டு சைன் அப்படின்னு பாருங்கள். இந்த ஃபில் அண்டு சைன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஒரு சில ஆப்ஷன் நிறைய வந்திருக்கு. இதில் நம்ம முதல்ல ஒவ்வொன்றா என்னென்னு பார்ப்போம். முதல்ல ஏபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள். இந்த ஆப்ஷன் என்னென்னா, இதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு ஏதாவது இந்த பர்டிகுலர் இடத்துல நம்ம ஏதாவது லெட்டர் டைப் பண்ணணும் அப்படின்னா, டெக்ஸ்ட்டு டைப் பண்ணணும்னா அதை யூஸ் பண்ணி டைப் பண்ணிக்கலாம். அது போக இன்ட்டு மார்க் நம்ம ப்ளேஸ் பண்ணணும், இந்த டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு இடத்துல இன்ட்டு மார்க் நம்ம ப்ளே பண்ணணும், அப்படி இல்லைனா ரைட் மார்க் ப்ளே பண்ணணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி நம்ம ஈஸியாக நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். பெருசாக வேணும்னா கூட நம்ம அதை பெருசு பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணுற ஆப்ஷனும் நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்ட்டு மார்க்கு ப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது, அது மாதிரி ரைட் மார்க் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அது போக எலிப்டிக்கல் சர்க்கிள் டூல் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள். ப்ளேஸ் பண்ணி நம்ம மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வருங்க எலிப்டிக்கல் டூலு. இப்போ எல்லா ஆப்ஷனும் நமக்கு இதில் வந்துடுச்சு. வேணாம் அப்படின்னா கூட நம்ம அதை டெலிட் ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா டெலிட் ஆயிரும். இந்த மாதிரி டாட் சிம்பிள் இருக்குது பாருங்கள். டாட் சிம்பிள் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணால் கூட நம்ம ஈஸியாக நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதெல்லாம் விட நமக்கு முக்கியமானது சைன் அப்படிங்கிற ஆப்ஷன் தான். இந்த சைன் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஆட் சிக்னேச்சர் அப்படின்னு இருக்கு பாருங்கள். அந்த மேலே ஆட் சிக்னேச்சர் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாப்பப் விண்டோ ஓப்பன் ஆகுது. இதில் 3 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு டைப் அப்படின்னு இருக்கு பாருங்கள். டைப் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நம்ம பேரை முதல்ல உங்கள் பேர் என்னவோ அதை டைப் பண்ணிவிட்டு அப்ளை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட பேர் வந்து நமக்கு வந்துருச்சு. இது நம்ம சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த இடத்துல நம்ம பெருசு பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம் பண்ணிவிட்டு நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நம்ம ட்ராக் பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப சைனுக்குள்ளே போயிட்டு நம்ம ஏற்கனவே இப்போ நம்ம ஆட் பண்ண சிக்னேச்சர் வந்து இதில் மெமரியாக இருக்கும். அந்த மெமரியை வந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டு ஆட் சிக்னேச்சர் கொடுக்குறேன். முதல்ல டைப் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ட்ரான்னு இருக்குது பாருங்கள். ட்ரா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு நம்ம சைனை வந்து நம்ம பேனாவில் எப்படி நம்ம ஒரு பேப்பரில் எடுத்து சைன் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம கர்சரை யூஸ் பண்ணி நம்ம சைன் பண்ண போகிறோம் பாருங்கள். இந்த மாதிரி சைன் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துடும் நம்மளோட சைனை. நம்ம எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஓகே, அடுத்ததாக நான் 3வது ஆப்ஷன் பாருங்கள். திரும்ப சைனுக்குள்ளே போகிறேன். போயிட்டு ஏற்கனவே நம்ம சைன் பண்ண அதோட மெமரி வந்து இதில் சேவ் ஆகிருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் அடுத்தடுத்த தடவை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் புதுசாக ஆட் சிக்னேச்சர் கொடுத்துட்டு 3வதாக வந்து இமேஜ். இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆப்ஷனு. இந்த இமேஜுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உடனே நம்மளோட ஃபைல் எக்ஸ்ப்ளோர் ஓப்பன் ஆகுது பாருங்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ணி வச்சுருக்கீங்க. அப்படி இல்லைனா நீங்கள் எந்த நம்பர் சைன் பண்ணணுமோ அந்த நபர் சைன் பண்ணக்கூடிய நபர் ஊரில் இல்லை அப்படின்னா, அவருங்க வந்து அவுட் ஆஃப் ஏரியா வேறு ஏதாவது ஏரியாவில் இருக்காங்க, அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ண முடியல, ஆனால் அவங்களோட சைன் வேணும் அப்படின்னா நீங்கள் அவங்கள எந்த இடத்துல இருக்காங்களோ அவங்க அங்கேருந்து ஒரு வெள்ளை பேப்பர்லேயோ இல்லை ஏதாவது ஒரு A4 ஷீட்லேயோ சைன் பண்ணி பேனாவால் சைன் பண்ணிவிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து உங்களோட ஃபோனில் கூட நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து அதை நீங்கள் உங்களுக்கு அனுப்ப சொல்லிவிட்டு அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிங்க. நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்க ஒரு
இமேஜை சைன் பண்ணி வச்சுருக்க இமேஜை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்துட்டு நான் ஒரு A4 ஷீட்டில் சைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த சைனை ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி ஃபோட்டோ பிடிக்கும்போது மொபைலில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சைஸ் வந்துட்டு ரொம்ப பெருசாக நீங்கள் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் ரொம்ப A4 ஷீட்டு ஃபுல் பேப்பரையும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தால் கூட அதை நீங்கள் க்ரோப் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி க்ரோப் பண்ணிவிட்டு மொபைல்லே க்ரோப் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அந்த மாதிரி க்ரோப் பண்ணி வச்சுக்கிட்டு அப்போ தான் நீங்கள் க்ரோப் பண்ண பிறகு தான் நீங்கள் இதில் ஓப்பன் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் க்ரோப் பண்ணாமல் A4 ஷீட் ஃபுல் சைஸையும் மொத்த சைஸையும் நீங்கள் இதில் இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு அக்யூரசி வந்து இருக்காது. ஸோ நீங்கள் மொபைலில் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அதை க்ரோப் பண்ணுறீங்க, சின்ன சைஸ் அந்த சைன் மட்டும் தெரிகிற மாதிரி க்ரோப் பண்ணுறீங்க. அடுத்ததாக இந்த க்ரோபோட்டில் இந்த ஃபில் அண்ட் சைன் ஆப்ஷனில் போய்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா தெரியும், அதுவே அந்த சைனை மட்டும் அதுவே டிடெக்ட் பண்ணி பர்டிகுலர் சைனை மட்டும் டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். நீங்கள் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மினிமைஸ் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவுட்புட்டு எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் அந்த சைனு. இப்படி தான் நீங்கள் உங்களோட சிக்னேச்சரை இன்சர்ட் பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது மாதிரி தொடர்ந்து நல்ல வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.